ஹாய் ஹலோ வணக்கம் மகுடன் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும். ரொம்ப நாள் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்த விஷயம் தான் உங்களோட எப்படியாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ராக்ட் பண்ணணும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் எங்களுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகிச்சு. அதான் இது சினி கியூப் நிகழ்ச்சி. ஸோ வாரந்தோறும் நமக்கு கிடைக்கிற நிறைய சினிமா தகவல்களை நாங்கள் ஒரே வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வந்து தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் வந்து இறங்கியிருக்கோம். ஸோ நாங்கள் எங்களை ஃபர்ஸ்ட் நாங்கள் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கணும்ல. ஸோ நான் மயூ, நான் சசி. இந்த இயர் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் இந்த ஜனவரி மாசமும் முடிகிற தருவாயில வந்து நிக்கிறோம். இந்த மாசம் ஃபுல்லாவே நிறைய சினிமா அப்டேட்ஸ், நிறைய சினிமா விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம், எல்லாமே செஞ்சிருக்கோம். நிறைய மூவிஸ் கூட தொடர்ந்து வந்துச்சு. சில மூவிஸ் வராமலே நிக்குது. எல்லாருக்கும் தெரியும் ஜனநாயகன் மூவி ரிலீஸ்க்காக நம்ம எல்லாம் ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நானும் ரொம்ப மிஸ் பண்றேன் ஜனநாயகன் படம். ஸோ அதனால தான். அது மட்டும் இல்லாம படம் வரிசைகள் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஐ மீன் படம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ நான் எதிர்பார்த்த அந்த படம் தளபதியோட படம் எப்போ வரும்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ண ஒரு ஹைப் படம். ஸோ அதுக்கு என்ன நடந்துச்சுன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். கோர்ட்ல இஷ்யூ ஆகி ஸோ நம்ம அடுத்து எப்போ அந்த படத்தை பார்க்க போறோன்றது ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் நானும் காத்துட்டு இருக்கேன், சசியும் காத்துட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க சசி? உண்மைக்குமே ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த படம் தான் ஜனநாயகம் படம். சரி, எப்பயாவது வந்துரும், கடைசி படமாச்சு வந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க இருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்ல சசி, ஜனநாயகன் மட்டும் இல்ல, எவ்வளவு படங்கள் வந்துருச்சு. ஸோ நடுவில் பராசக்தி வந்துருச்சு, டிடிடி வந்துருச்சு. நீங்க ஆரம்பத்துல இருந்து எடுத்து பேசணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் டிடிடி. அதுல எப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு? நான்லாம் அந்த படத்தை பார்க்கல, என்னெல்லாம் திட்டிடக்கூடாது. ஸோ அதை சொல்லுங்க. டிடிடி வந்து நான் ரொம்பவே ரசிச்சு பார்த்த படம். நான் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போயிட்டு தான் அந்த படத்தை பார்க்க போனேன். ஏன்னா எந்த டிரெக்டர், என்ன காஸ்ட் அண்ட் க்ரூ எதுவுமே தெரியாம தான் நான் போனேன். போயிட்டு படம் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாவே தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஓகே, ஒரு மாதிரி அப்படின்னா எந்த இன்ட்ரெஸ்டும் காட்டாம ஒரு மாதிரி ஸ்லோவா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஒரு நைட் அந்த நைட்ல என்ன நடக்குதுன்ற விஷயம் தான் ரொம்பவே அதுல கைதி படம் மாதிரி ஒரு நைட்ல என்ன நடக்குங்கிறது அதை பத்தினதா இல்லாட்டி வேற அந்த மாதிரி. அப்படின்னா இது என்னன்னா ஒரு நம்ம அக்க பக்கத்துல நடக்கிற விஷயம் மாதிரி தான். ரொம்பவே நம்ம பழக்கப்பட்ட விஷயங்கள். எல்லா ஊர்லயும் எல்லா வீட்டு பக்கத்துலயும் இருக்கிற விஷயம் என்னன்னா, அடுத்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சண்டை. ஓகே, அந்த ஈகோ, அவன் அதை பண்ணிடுவான், இவன் இதை பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு ஈகோவிலே வாழ்ந்துட்டு இருப்போம் தானே. அவன் கார் வாங்கினா நம்ம வாங்கணும், அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான ஒரு படம் தான் இந்த படம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த படம் வந்து மலையாள டைரக்டர் நிதேஷ் தான் இயக்கி இருக்கிறாரு. நம்ம ஜீவா நடிச்சிருக்காரு. ஜீவாவுக்கு இது ஒரு பெரிய கம்பேக்காகவே இருந்திருக்குன்னு எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து நான் ட்விட்டரை ஓபன் பண்ணும்போதுலாம் டிடிடி ஹேஷ்டேக் வந்து ஃபுல் ட்ரெண்டிங்ல இருந்தது. ஸோ அது ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஜீவா கிட்ட இருந்து இப்படி ஒரு பெரிய கம்பேக் வருங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்கல. ஆனா அவர் படம் பண்றாரு, பட் வந்து அது இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு ரீச் ஆகுது இல்ல. ஸோ இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. வேற மாதிரி ஒரு கம்பேக் தான். ஆமாமா, நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான். எஸ்எம்எஸ் ரீச் ஆன அளவுக்கு எந்த படமும் அவருக்கு அதுக்கப்புறம் ரீச் ஆகல. சோ இந்த படம் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு ரீச் கொடுக்குன்ற நம்பிக்கையில இருக்கணும். ஏன்னா நான் படம் பார்த்தவன் நான் சொல்றேன், ஏன்னா அந்த படம் அவ்வளவு ஒரு நல்லா இருந்தது. ஏன்னா இந்த கதையில எப்படின்னா, ஒருத்தர் வந்து வாழ்ந்து முடிச்சு இறந்து போன ஒருத்தர், இன்னொருத்த பெண் வந்து தன்னோட திருமண வாழ்க்கையை தொடங்குறதுக்காக ஆயத்தமா இருக்கிற ஒருத்தவங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா, ரெண்டு பேரும் அதாவது இந்த சைட் பாத்தீங்கன்னா திருமணத்தோட முகூர்த்த நாளும் அதே டேட்ல தான் வருது. அதே டேட்ல அதே டைம்ல வரப்போகுது. அதே மாதிரி இது இறுதி ஊர்வலமும் அதே டைம்ல தான் வர்றதுக்கு இருக்கு. சோ இது ரெண்டும் எப்படி ஒன்னா நடக்கும்? கல்யாணமும் இறுதி ஊர்வலம் எப்படி ஒன்னா நடக்கும்? அதுதாங்க ட்விஸ்ட். அப்படி நடந்தா எப்படி இருக்கும்? நம்ம யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். நான் என்ன பொறுத்தவரை நான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எங்கேயுமே ஃபேஸ் பண்ணது இல்ல. யாருமே ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கதையை கேட்கும் போதே ஒரு மாதிரி வித்தியாசமான கதையா இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கும்ன்றதை நானும் பார்க்கறதுக்கு எக்ஸைட்டாக தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கே டிக்கெட் புக் பண்ணி கண்டிப்பாக போய் தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த படம் எப்படி என்ன மாதிரி. ஆல்மோஸ்ட் வந்து அந்த படம் வந்து நல்ல ஒரு ரீச்சை கொடுத்துருக்குன்னு சொல்லி ட்விட்டரில் வந்து நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கிடைச்சிருக்கு. ஈவன் ரிவ்யூவர்ஸ் கூட நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ அதிக பட்ஜெட்டில் கமர்ஷியலாக எடுக்கிற படங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஷியலாக பிளாக் பஸ்டரோ எல்லா விஷயங்களும் ஐ மீன் வசூல் கூட நல்ல ஒரு விஷயத்தில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது ஒரு சாதாரணமான ஒரு கதையாக தான் இருக்கும். ஆனால் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள் வந்து நல்ல ஒரு ரீச் போகுது. லைக் டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு சின்ன பட்ஜெட்டை போட்டு தான் எடுத்திருந்தாங்க. அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டில் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஆஸ்காருக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரியான ஒரு சாதாரணமான ஒரு பேஸான கதைகள் வந்து கதாநாயகர்கள் எடுத்து செய்கிற நேரம் வந்து அவங்களுக்கான ரீச்சும் அவங்களுக்கான ஃபேமும் வந்து அதிகமாக வருதுன்னு நான் நினைக்கிறேன்.
உண்மைக்குமே மயோ நீங்க சொல்ற மாதிரி சரிதான். இப்போலாம் வந்து மக்களோட மைண்ட் செட் வந்து ரொம்பவே மாறிடுச்சு. பெரிய பெரிய பட்ஜெட்லாம் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சிம்பிளா நார்மல் ஸ்டோரி, அதாவது நம்ம டெய்லி லைஃபை கனெக்ட் பண்ற மாதிரி ஸ்டோரிஸ் தான் அவங்களும் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறையவே வந்துட்டு இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தோம்னா மலையாளத்துல தான் ரொம்ப அதிகமா அந்த கதைகள் வருதுன்னு பேசப்பட்டது. ஆனா தமிழ்ல இப்ப வந்து அந்த ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்கன்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் தான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இப்போ ஆரம்ப காலகட்டத்தில எல்லாம் வந்து ஜீவாங்கிற ஒரு பர்சன் வந்து நல்ல நல்ல கதைகள் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அதுக்கு பிறகு காலம் மாற 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 அவங்களோட கதைகள் ஹீரோயிசம்ன்ற ஒரு விஷயம் வந்து பில்டப் ஆகிற டைம்ல வந்து ஸ்டோரிக்கு வந்து வேல்யூ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த வேல்யூ கம்மியான பிறகு படங்கள்ல வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் இருக்கும், பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கும், ஆனா வந்து கொஞ்சமான தான் ஸ்டோரி இருக்கும். ஸோ இந்த ஆனா வந்து மக்களை ஐ மீன் வந்து ஒரு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்றது வந்து மேக்ஸிமம் ஸ்டோரி தான். இல்லைன்னா வெளியில வந்து ரிவ்யூ பண்ற நேரம் கூட இந்த படம் சரியில்லை, குப்பை படம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து படத்தோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப மோசமா போயிடும். ஸோ இதனால வந்து பாதிக்கப்படுறது வந்து ப்ரொடியூசர்ஸ், மேக்ஸிமம் தயாரிப்பாளர்கள். ஏன்னா அதுக்கு பிறகு அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு படம் பார்க்க வர்ற மக்கள்களும் இருக்காங்க. கண்டிப்பா. ஸோ அதுதான் என்ன சொல்றீங்கன்னா ஹீரோ ஹீரோயினை பார்த்து வந்த காலம் போய் கதையை பார்த்து வர்ற எதிர்பார்த்து வர காலம் வந்து மாறிடுச்சுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது என் தலைவன். ஐ மீன் ஃபிலிம் டைரக்டிங்கில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் லோகேஷ் கனகராஜ். ஸோ லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் வந்து லாஸ்ட்டாக வந்த படம் கூலி. ஸோ நான் ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து கைதி 2. ஸோ இப்போ வரைக்கும் வந்து அதுக்கான ஒரு அஃபிஷியலான அப்டேட் அப்பப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை தெளிச்சு விட்டு போயிடுவார். ஸோ நம்ம அதையும் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து அதை அப்படியே மறந்துடுவோம். ஸோ லாஸ்ட்டாக அதாவது அவர் லாஸ்ட்டாக ஒரு ஈவெண்ட் ஒன்றில் வந்து கலந்துருக்காரு. அந்த டைமில் வந்து அவர் சொல்லியிருக்காரு எல்சியூ வந்து இதோட முடிய போகிறது கிடையாது. ஐ மீன் ரொம்ப காலமா வந்து எல்சியூங்கிற ஒரு விஷயம் இல்லை. அதாவது லியோ அண்ட் விக்ரம் படத்துக்கு பிறகு எல்சியூன்ற கதையே இல்லை. ஸோ அவர் வந்து நடிக்க போயிட்டாரு. அவர் டிரெக்டிங்னு இறங்கினாருன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து ஒரு மாசான ஒரு விஷயம் இருக்குன்றது வந்து பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஈவெண்ட்ல போயிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஜனநாயகன் படத்தில் நான் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா தான் நான் ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டாவே இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. காலையில வந்து நான் வந்து ட்விட்டர் ஓப்பன் பண்ணிட்டு உட்காரும்போது நிறைய பிரேக்கிங் வந்துட்டு இருக்கு. பிரேக்கிங் என்ன பிரேக்கிங்னு பார்த்தா லோகேஷ் கனகராஜ் ஜனநாயகன்ல நடிச்சிருக்காரு. ஐ மீன் ஒரு சின்ன ஒரு கேமியோவோ வந்துட்டு போயிருக்காரு, கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஃபேக் நியூஸ், ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு பார்த்தா, ஆனால் இதுதான் உண்மையான விஷயம். அவரே வந்து டைரக்டாக ஒரு அந்த ஈவெண்ட்ல சொல்லியிருக்காரு நான் வந்து ஜனநாயகன்ல நடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கைதி 2 படம் இருக்குல்ல, கைதி 2 ஷூட்டிங் வந்து அல்லு அர்ஜுன் 23வது படத்தை டைரக்ட் பண்றாரு. ரீசெண்டாக வந்து அதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்திருந்தது. அதுக்கு பிறகு தான் இந்த படம் ஐ மீன் கைதி 2 வந்து ஷூட் போகிறதா வந்து அவர் அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது ரொம்ப வந்து ட்விட்டர்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிறது ரொம்ப இதாக இருக்குது. லோகேஷ் கனகராஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சசி? ஒரு காமனான ஒரு விஷயம். லோகேஷ் சாரை பத்தி பேசினாலே எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஆகிருவோம்ல. ஏன்னா அவருடைய அந்த படம் 3 மணித்தியாலம் வச்சுக்கோமே, அந்த 3 மணித்தியாலத்துல நம்மலாம் ஒரு அந்த எல்சியூ வேர்ல்டுக்கே போயிருவோம்ல. கண்டிப்பா அந்த அவரோட அந்த மாஸ் சீன்ஸா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு விதமா அவரோட ஸ்பெஷல். அவர் வந்து காஸ்ட் எல்லாம் எடுக்கும்போது அவரோட சாய்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இந்த கேரக்டருக்கு இவங்க அதனால இந்த கேரக்டர் வச்சுட்டு இந்த கேரக்டருக்கு ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு காஸ்ட்டை தான் அவர் எடுப்பாரு எப்போதுமே. இவங்களுக்காக எடுத்துட்டோமே இந்த கேரக்டருக்கு இதை போட்டுருவோமே அப்படின்னு திணிக்க மாட்டார் அவர். அவர் எடுத்தாருன்னா அப்படி இருக்கும். ஸோ என்னோட பர்சனலாக வந்து எனக்கு வந்து ஃபில்ம் மேக்கிங்கில் ஏதாவது அச்சீவ் பண்ணுன்றது என்னோட. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து ஒரு டாப்பில் இருக்க டிரெக்டர்ஸில் வந்து லோகேஷ் சாரும் ஒன்று. ஸோ அதனால வந்து அவரை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் அவரோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் நிறைய கெதர் பண்ணிக்குவேன். அவரோட ஃபில்ம் மேக்கிங்ஸை வந்து நான் வந்து ரொம்ப அதிகமாக டீட்டெயிலாக வந்து சர்ச் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் கைதி 2 ஆல்மோஸ்ட் வந்து எல்சியூங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்சியூங்கிற ஒரு விஷயமே வந்து விக்ரம் படத்து மூலியமாக தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ அதுக்கு பிறகு லியோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ கூலி படத்துல கூட எல்சியூ இருக்குன்னு சொல்லி ஒரு ரூமர் ஒன்று கிளம்புனாங்க. பட் இது ஸ்டாண்ட் அலோன் மூவியா தான் இருந்தது. அது ரொம்ப என்னை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் பண்ண மூவியா இருந்தது. மூவிஸா எல்லாமே மெயினாக வந்து அவரோட ஸ்டார்டிங் கரியரே வந்து மாநகரம். ஸோ அது வந்து ஒரு ட்விஸ்டடான ஒரு கதையாக இருந்தாலும் எதுலேயுமே வந்து மைனஸ் கொடுக்காத ஒரு மூவி தான் கண்டிப்பாக. ஸோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். மொத்தத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா லோகேஷ் உங்களோட குருநாதர்னு சொல்ல வரீங்க. அது மட்டும் எனக்கு புரியுது. கண்டிப்பாக. மயோ, நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்களா? சொல்லுங்கள். இப்போ இந்த புது படங்கள்லாம் வருது தானே, அதுக்கு மக்கள் தர வரவேற்பு இருக்கு தானே, அதே மாதிரி ஒரு வரவேற்பை இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு விஷயம் தான் இந்த ரீ ரிலீஸ். கண்டிப்பாக
இந்த ரீரிலீஸ் மூவிஸ் வந்து இப்போ தொடர்ந்து நிறைய மூவிஸே வந்துட்டு இருக்குது. கண்டிப்பா நம்ம தளபதி எடுக்கலாம், இல்லாட்டி சூர்யா எடுக்கலாம், அஜித் எடுக்கலாம். இந்த மாதிரி அவங்களோட மூவிஸ் எல்லாம், அதாவது ஹிட்டான மூவிஸ் எல்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ காலகட்டத்தில். இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம தளபதியோட கில்லி மூவி ரீரிலீஸ் ஆகி எவ்வளோ ஒரு வரவேற்பு பெற்று, பிரம்மாண்டம். அதாவது ஒரு புது படத்துக்கு கிடைக்கிற வரவேற்பு அதை விட அதிகமாகவே கிடைச்சிச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தியேட்டர்ல செலிப்ரேஷனா இருக்கட்டும், பாலாபிஷேகம், நம்ம எவ்வளவு ரீல்ஸ் எல்லாம் டிக்டாக்ல எல்லாத்துலயும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த வகையில இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் மங்காத்தா. எப்படி மையோ பின்ன நானும் போயிட்டு பார்த்தேன் முண்டி அடிச்சுட்டு. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ரீசெண்டா வந்து ஜனநாயகன் படம் வர்றதுக்கு இருந்த டைம்ல வந்து ஸோ தெரி படத்தை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் தானு வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அது வந்து சரி நாங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று ஆனிச்சு. சரி, அதை படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு இஷ்யூனால வந்து அடுத்த நாளே வந்து ட்வீட் பண்ணாங்க, இது வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண முடியாது, எங்களுக்கு கொஞ்சம் டேஸ் தாங்க, அதுக்கு பிறகு நாங்கள் தெரிய ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது ஓகே ஆன பிறகு திரும்ப வந்து ஜனவரி 23 மாதிரி ரீரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. ஸோ ஆமா, ஸோ நாங்கெல்லாம் ஒரே எக்ஸைட்டடா இருந்தோம். ஆல்மோஸ்ட் புக்கிங்கும் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம சன் பிக்சர்ஸ் இருக்காங்கல்ல, கலாநிதி மாறன் சாரோட சன் பிக்சர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுல வந்து அஃபிஷியலா ஒரு ட்வீட் வந்துச்சு, மங்காத்தா படம் வந்து ரீரிலீஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த டைம்ல வந்து ஓகே, இவங்க ஆல்மோஸ்ட் வந்து தெரியும் வருது, மங்காத்தாவும் வரப்போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் நானும் இருந்தேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கும் அஜித்தும் பிடிக்கும், விஜயும் பிடிக்கும். ஸோ 2 பேரோட படமும் ஆல்மோஸ்ட் இந்த 2 படமுமே வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை தாண்டி எங்களுக்கு வந்து கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள்ல இருக்காது. ஸோ அந்த டைம்ல வந்து மங்காத்தா படம் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகேவாயிடுச்சு. ஸோ தெரி ரிலீஸ் ஆகிற கொஞ்சம் டைமுக்கு முன்னாடி வந்து நம்ம திரௌபதி படத்தோட டைரக்டர் மோகன்ஜி வந்து ஒரு அஃபிஷியலா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு அந்த ப்ரொடியூசர் தானு சாருக்கு வந்து, இப்படி எங்களோட படங்கள் வருது, அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா எங்களோட படம் வந்து கொஞ்சம் அடி வாங்குறதை தாண்டி இந்த படம் ஓடாம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ எங்களோட படம் இவ்வளவு மெனக்கட்டு நாங்க வந்து இவ்வளவு விஷயத்த செஞ்சிருக்கோம். ஏன்னா வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆன படம், அதோட சக்சஸ் அது பார்த்துடுச்சு. இந்த படம் கண்டிப்பா அந்த டிரெக்டரோ ப்ரொடியூசரோ ஆக்டர்ஸோ எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த இப்போ புதுசா வர போற படம் இப்போ அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாவே இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா வந்து தெரி படம் வந்து 2015 ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2015 ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் சக்சஸ், பிளாக் பஸ்டர் அந்த படம். அட்லீட ஒரு டைரக்ஷன்ல வந்த ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். அந்த படத்துக்கு அவ்வளவு வரவேற்பு அந்த டைம்ல இருந்துச்சு. இப்ப இல்லாம இருக்குன்னு சொல்றீங்க, கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அந்த புதுசா வரப்போற படங்களுக்கு சில நேரம் வந்து அதுக்கு கிளாஷ்ன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து ஒரு படம், அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுற நேரம் இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா வந்து ஃபைனான்சியலா ப்ரொடியூசர் சைட்ல கொஞ்சம் ஒரு இஷ்யூ ஆகும். ஏன்னா அந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாம மங்காத்தா வந்து பேக் டு பேக் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி திரும்ப ஒருக்க வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. ரீரிலீஸ் பண்ண பிறகு அதுவும் ஒரு பெரிய ஒரு சக்சஸ் தான். அங்கேயும் வந்து மங்காத்தா வந்து பெரிய சக்சஸ் தான். அதுக்கு பிறகு சன் பிக்சர்ஸ் எடுத்து திரும்ப ரீரிலீஸ் பண்றாங்க. இப்பயும் ஓடிட்டு தான் இருக்கு, படம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு, ஆல்மோஸ்ட் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து நார்மலான படத்துக்கு கொடுத்த வரவேற்பு வந்து மங்காத்தா திரும்ப ரீரிலீஸுக்கு கொடுக்குற வரவேற்பு ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப பெருசு. எல்லா ஆல் கண்ட்ரீஸ்லயே வந்து செம்ம செலிப்ரேஷன். மங்காத்தா படம் வந்து இப்போ இந்த அளவுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒரு முக்கிய ரீசன் ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்னது? ஏன்னா நம்ம வந்து அஜித் சாரை வந்து ஹீரோவே பார்த்துட்டு வந்துட்டு கண்டிப்பா ஒரு பிரேக்க கொடுத்தாரு பாருங்க. வில்லன் ரூபம் எடுத்தாரு பாருங்க. ஒரு மாசான அது என்ட்ரியா இருந்துச்சு. அந்த அந்த யாரு இப்ப விஜய் ரசிகரா இருந்தாலுமே யாரு ரசிகரா இருந்தாலுமே அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எல்லாருமே ஃபேன் ஆகிட்டாங்க. மற்றது இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் வெங்கட் பிரபுடைய இயக்கம். அவருடைய இயக்கம் சும்மாவே சொல்ல தேவையில்லை, எப்படி இருக்கும், நல்லாவே இருக்கும், மாசாவே இருக்கும்னு தெரியும். மற்றது இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ, நிறைய ஒரு அர்ஜுனா இருக்கட்டும், த்ரிஷாவா இருக்கட்டும் அப்படின்னு நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ இருந்துச்சு. ஒரு பிரம்மாண்டமான விஷயமா இருந்துச்சு. கண்டிப்பா. அதுல மட்டும் அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப நான் ஃபேன். கண்டிப்பாக நான் ரொம்ப ஃபேன். படத்தோட ஒவ்வொரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் தான். ட்விஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வெங்கட் பிரபுவோட எல்லா படங்களுமே வந்து ட்விஸ்ட் தான். ட்விஸ்ட் தான். லாஸ்ட்டாக வந்து மாநாடு அது சொல்லி வேலை இல்லை, அவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மங்காத்தா வந்து அந்த டைம்லேயே வந்து பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர். சின்ன சின்ன விஷயங்களும் வந்து மைன்யூட்டாக பண்ணி அந்த ஒரு விஷயம், அந்த ஃபில்ம் மேக்கிங்கில் வந்து அவங்க வந்து பெரிய ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. படங்களில் வந்து படத்தோட வந்து ஸ்க்ரீன் பிளேவும் சரி, டயலாக்ஸும் சரி, ஸ்டோரியும் சரி, இது வந்து எல்லா விஷயத்துலையும் காஸ்ட் அண்ட் க்ரூவாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் வந்து ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு.
எந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில் இருக்க எல்லா பர்சன்ஸுமே வந்து இந்த விஷயத்தை பார்க்கலாம், இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ என்ன சொல்றீங்க மயூர், ரிலீஸ்ங்கிற மூலம் புக் பண்ணி போயிடுவோமா? கண்டிப்பா போகலாம், போய் ஆகுறோம். கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் கலக்குறோம். கண்டிப்பா. ஓகே மக்களே, நாங்க சொன்ன மாதிரி அதுதான், நாங்களை பேச விட்டோம்னா அப்படியே நாங்க பேசிக்கிட்டே போவோம். இந்த மாதிரி அப்டேட்ஸ் ஆன நிறைய ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களோட நெக்ஸ்ட் வீக்கும் உங்களை கண்டிப்பா மீட் பண்றதுக்காக நாங்க வருவோம். ஸோ அது வரைக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுத்து, உங்களை அடுத்த வீக் வரைக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுத்து வச்சுட்டு திரும்பவும் நாங்க வரதுக்கு தயாராக இருக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு. ஸோ நாங்கள் எங்களை விட்டா பேசிக்கிட்டே போய்கிட்டு இருப்போம். அதனால இந்த ஷோல இருந்து இன்னையோட பிரேக்கை நாங்கள் எடுக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்த எல்லா சுவாரஸ்யமான எல்லா அப்டேட்ஸையும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வரதட்டியும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து டாடா பை சொல்லும் நான் சசி. மயூ. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.